வேண்டும் இருக்க வேண்டும் என்று ஆடு ஆடுங்க அங்கிருக்கா என்ன ஆமாங்க அனார் போயினா கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ண அப்புறம் அது காலையிலிருந்து எனக்கு முன்ன வர இந்த நேரம் சரியில்லைங்க நேரம் சரியில்லை ஏன் தெரியல நான் பொண்ணு ஒளி எங்க அம்மா சேர்த்துட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல எங்க அப்பா வந்தாங்க அதுக்கப்புறம் எங்க அப்பா சேர்த்துட்டாரு ஆமா என்ன பண்றது சரின்னு சொல்லி ஊரெல்லாம் சேர்ந்தாங்க அப்பயா உன் நேரமா சரி கிடையாது சரின்னு சொல்லி 5 வயசு ஆச்சு ஸ்கூல்ல இருந்து சேர்த்தாங்க 3 நாள் தான் போனேன் 8 மாசத்துக்கு சேர்த்துட்டேன் ஆமா அதுக்கப்புறம் எப்ப பையா உனக்கு வேலையா லைஃப் கிடையாது ஆனா ஏன்னா ஒரு வேலைக்கு போய் போச்சுக்கிறா அப்படின்னு நேரம் லாரி வேலைக்கு கிள்ளிர் வேலை 3 நாள் தான் போனேன் ஆமா கட்சியிலும் உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் அப்படி இல்லையா நேரம் எப்படி இது ஏதா இது பாக்கலாம் சொல்லி நேரா கோச்சிட்டு போய் பார்த்தேன் அவர் தூக்கினாரு கொஞ்சம் தள்ளி தள்ளி பாக்குறேன் தள்ளி தள்ளி பாக்குறேன் தள்ளி பாக்குறேன் பார்த்து சொன்னாரு தப்பையா நாட்டு தெரிகிறதே நாட்டு தெரிகிறதா நேரம் சரி கிடையாதுரா 10 நாளைக்கு யாருக்கிட்ட வாய் திறக்காது இல்லைன்னா ஊராருக்கு வரப்பட்டு சாவ அப்படின்னு சொல்லிட்டாரு அதான் ஜோதி சொல்லிட்டாரு அப்படின்னு நேரம் வீட்டுக்குள்ள போயிட்டேன் கத்த உள்டாபால் போட்டுறேன் வெளியே வரது கிடையாது சாப்பாடு கேப்பாடு மொத்தம் உள்ளே தான் ஆமா பாத்து மூடும் உள்ளே தான் கவரை போட்டு அமைச்சிருச்சு வெளியே எல்லாம் பாசல்ல போய் கிடக்குது இப்படியே போய் நினைச்சிய 1 நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு 8 நாள் ஆச்சு 9 நாள் ஆச்சு 9 நாள் எதுவுமே நடக்கல ஜோதி சொன்னது ஒண்ணுமே நடக்கல அரை என்னடாது ஜோதி சொன்னது ஒண்ணுமே நடக்கல சரி என்னதான் நடக்குது பாத்துலாம் 9 நாள்ல நடக்காதே 1 நாள்ல நடக்க போகுது அப்படின்னு கது தந்துன்னு நேரா வெளியே வந்தேன் சரி கேள்வி என்ன போய் பார்த்து வரலாம் அப்படின்னு பெல்லு வளைக்கிறேன் போனேன் நல்ல வளைக்கு கொஞ்சம் வச்சுன்னு போனேன் ஏன்னா 9 நாள் பெல்லு வளைக்கிறேன் அவனை வளைக்கினா போன மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு 9 நாள் வளைக்கிறேன் ஊத்த கம்மியாகுது அதிகமாகுது அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த மாதிரி ஒரு பெரிய ஊர் வந்தாரு ஏமா பெரிய வாப்பாங்க அவரு கால் செவிட்டு போகுது ஐயா தப்பா நினைக்காது இந்த இடப்பக்கம் ஊத்தக்குதா இல்லையா போயிட்டா இடப்பக்கம் ஊத்த அவர் ஜாதியில இடையும் பழகுது எனக்கு தெரியாது அவர் காது வேற கேட்காது அவரை கூப்பிட்டு நான் இடையும் சொல்லிட்டு அவன் ஜாதிக்காரெல்லாம் கூப்பிட்டாரு வாரம் எல்லாம் ஓட்டிடுறான் தடுத்துன்னு ஓட்டிடுறான் ஏய் சும்மா ஆளை கூப்பிட்டு ஜாதிக்கார ஒரு பகுபவன் அடிக்கிறான் அடிச்சா நான் தூய்மா கரண்ட் கம்பில கட்டான் வாரம் ஊட்டெல்லாம் சேர்ந்து கும்பிட்டு அவங்க ஜாதிக்காரெல்லாம் பங்காளிலாம் வந்து அடிக்கிறாங்க ஒருத்தன் டவுலதுன்னு ஒரு கோட்டை அடிச்சு எகுரு குத்திச்சு பாரு மூக்கில் பொழுக்குன்றாத்து வந்துச்சு அப்பதான் நினைச்சேன் அடாடா ஜோதி சொன்னது உண்மையா போச்சு நம்ம தான் தப்பா நினைச்சுன்னு வெளியே வந்துட்டுக்கிறோம் அப்படின்னு ஐடினே நான் அது ஒரு பெரிய சொன்னார் எப்பா அடிக்காதப்பா செத்தாலும் செத்துரும் அப்புறம் நம்ம போலீஸ் கேஸ்ல மாட்டிக்குவோம் நம்ம அள்ளிங்க அடங்கணும் போலீஸ் போன் பண்ண அவங்க கிட்ட போய் எதனா பண்ணிக்கிட்டு உன்ன போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணாங்க உடனே வண்டி பறந்துன்னு வந்து வந்து 2 கான்ஸ்டபிள் இறங்கி வந்து ஆமா கான்ஸ்டபிள் வந்து இறங்கிது அம்மா என்ன பண்ண கேட்டாங்க ஐயா சும்மா ஒரு ஆளை கூப்பிட்டு ஜாதி கலவரத்தை உண்டாக்கிட்டாங்க அப்படியே தூக்கி போடுறா வண்டியில நாங்க தூக்கி வண்டியில போட்டாங்க நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க வீட்டு மையான ரூம்ல போட்டு 2 பேர் லட்டி எடுத்து அடிக்கிறாங்க ஏய் ஜாதி கலவரத்தை உருவாக்குறான்னு டமா அடிக்கிறாங்க ஐயா அடிக்காதப்பா அடிக்காது அவங்களாவது மொக்குன்னு குத்துனாங்க ஆனா நீங்க 2 பேர் துணி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே அவங்க 2 பேர் ஜாதியில வண்ணாம எனக்கு நான் தெரியும் அடப்பா அங்கங்க ஜாதி கலவரத்தை என் ஜாதி பத்தி அவரு மேல அதிகாரி போன் பண்ணிட்டாரு தப்புன்னு பார்த்து அவரு வராது நடுக்குது அவர் சின்ன மாதிரி வந்து ஐயா ஊர்ல ஜாதி காலத்தை உண்டாங்கண்ணா நாம ஊர்ல 2 அடி அடிச்சா எங்க ஜாதி பத்தி பாக்குறாங்க படுக்க போடுறா அவன் படுக்க போட்டு பேர் பூஸ்கால மெரிக்கிறாரு என்னால முடியல சாணி வார மெரிக்குது ஐயா மெரிக்காதுப்பா மெரிக்காது அவங்களாவது மொக்குன்னு குத்துனாங்க இவங்க 2 பேர் துணி அடிக்கிற மாதிரி அடிட்டாங்க ஆனா நீங்க சேர் மெரிக்கிற மாதிரி மெரிக்கிறீங்க சேர் மெரிக்கிற மாதிரி அவரு ஒரு ஜாதியில உடையா இருக்கும் ஆனா அங்கங்க போய் என் ஜாதியால துணி அடிச்சா அவன் தூக்கி போடுறா சப்ஜெக்ட் யாராவது கோர்ட்டில் நிக்க வச்சாங்க இந்த பக்கம் பார்த்தா கான்ஸ்டபிள் உட்காந்து இந்த பக்கம் பார்த்தா வைக்கிறீங்களா உட்காந்து இந்த பக்கம் சீடு போயிட்டு உட்காந்து அவர் பாட்டு கேட்டா ஏன்னா பையா சும்மா இருக்காத ஜாதி காலத்து உண்டாக்குறேன் ஐயா என் நேரம் சரி கேட்டாரு நான் எது தந்தா தப்பா போதுன்னு சரி பரவாயில்ல இந்த கேஸ் என்னடா பண்ணான்னு நீ எதனா பண்ணையான்னு சரி சொல்றான் நீயே சொல்றானு ஏங்க ஒரு குற்றவாளி தீர்ப்பு சொல்ல முடியுமா நீங்களே சொல்லுங்க நீங்க யாரு பெரியாள் வச்சா குடிவி எச்சா போட்டீங்க அவர் ஜாதி அம்சம் அடப்பா அங்கங்க போய் என் ஜாதி விட்டாங்க போடுறா தூக்கல நாங்க ஐயா தூக்கல போட்டாங்க ஐயா ஐயா
நீ வேற சின்னமால் கீழ்கிறான் ஏந்து பார்த்தா எல்லாம் கனவு. அந்த கனவுல சீத பேஜா வந்து யார் தெரியும்? யாரு எனக்கு தூக்கு தண்டனை குத்துது. மணிமேல ஒரு பெண் ஓகே அவளோட ஒரு பெண் குழந்தை. ஓ மை காட். பெற்ற தாய் இருந்து விட்டான். ஓடமாங்க அவன் தாலி கட்டாங்க. ஏன்டா தாலி கண்ணு வேதனை பட்டுருக்கான். சில பேர் டீகள்ல உட்காந்துங்க, சில பேர் ஓடி சாப்பிட்டு பார்த்துக்கான், சில பேர் இதான் தாங்க சாப்பிட்டு மாதிரி மாறு பொண்ணு அப்போ ஓடி போனான். ஏன் போறான் வீட்டுக்கு போனா போல அச்சில் பருப்பில் முழக்கால எல்லாம் நான் தான் வாங்கி போட்டேன். சம்பாதிப்பேன் அதுதான். ஏர் வேலை நாட்டு விட்டு வச்சு ஆம்பளை ஃப்ரீயா இருந்தா ஏர் வேலை விட்டு இன்னும் 2 மாசம் மாட்டோம். ஏர் வேலைக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய். விளையாடு படிக்க சொன்ன அப்படியா முதல்ல சொல்லக்கூடாது. நம்ம இன்னொருமா போ போ போ. அன்பால் அமதொட்டி தன்பால் தேரோட்டி வெள்ளை கிண்ணத்தை வளர்த்தவன் நிலவை காட்டு காட்டு வருங்காலத்திலே வாழக்கூடிய செல்வன் நீ இன்று போல் என்றென்று இருக்க வேண்டும் என்று உன் தந்தை உன்னை உணவார அப்படியாகட்டப்பா. சரிங்கப்பா. இலாச்சமா வணங்கம்மா. நல்லாயிரா சைமாயிரா இப்படியிரா வெளிநாடு பயணம் பிரமாதமா போச்சா? நல்லா போச்சா? நல்லாக்காரனா சைமாக்குறாங்களா? சரி சரி. எதுக்கு வெள்ளக்காரனே காட்டுனா? ஆமா ஏன்னா நீ போந்து பொம்பளை ஆம்பளைங்க தான் பாப்பேன். அதுக்குதான் நான் பொம்பளை ஆம்பளைங்க பார்த்தா நீ நினைக்கிறது வெளிநாட்டை பத்தி நான் பாத்துக்க போறேன். நான் சத்தியா பண்ணி சரியா போச்சு பாரு. அம்மா முழுவாது பாரு. காலம் மாறி போச்சா? 2025 முன்னே சேர் ஓட்டி கழுத்துல தானில வயிற்றுல புள்ளி பின்னாடி துப்பாட்டாங்க, முன்னாடியே துப்புவாங்க. துப்பால வாங்கிட்டு வந்தா ஆனா உனக்கு ஆம்பளை வாங்கிட்டு கூட்டாது என் நாய பிடிச்சு என்ன கூட்டு போயிடுச்சு. கண்ணு தெரியாது. நான் போய் இஷ்டு போட்டுங்க அப்பதான் வழி தெரியாது. உனக்கு வாங்கிட்டு வந்தாங்க போல டாக்டர் ரெடியாவா காலில் இருப்பாங்க. கை வச்சு பங்காச்சு கோவா கோவா ஏசுனடா கோவா கோவா இசுனடா கோவா கோவா. ஒரு பாய்து கூட ஆஸ்பத்திரி போய் ஓய்வா போறோம். நீ வாயை மூடு. எல்லாம் ஆபரேஷன். அதுதான் எங்களுக்கு உடம்பு வலிக்காது. 10 மாசம் எங்க தலைமால் தான் வடியும். நாங்க தான் தண்ணி தூக்கி நான் தூக்கி தான் நிறைய பேர் இப்ப மாற்றான். நாங்க பொறுப்பேற்று சரி பரவாயில்ல. வெளிநாட்டு போ பட்டப்படி படிச்ச வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா செக்யூரிட்டி ஒரு கேள்வி என்ன கேள்வி? பதில் கரெக்டா சொல்லு. என்ன கேள்வி இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்க மாட்டேன். என்ன கேள்வி? கரெக்டா பதில் சொல்லணும். நான் கார்பரேஷன் படிச்சுக்கிறேன். சரி, அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம்? அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம்? அருவி அருவி அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம்? அருவிக்கு நீரோடை அருவினா நீ இந்த மலையில இருந்து வச்சா அருவி அருவி குருவி நகர குருவி இருக்காதா? அருவிக்கும் குருவிக்கும் என்ன ஒற்றுமை தெரியுமா? மேல இருந்து கீழ்ந்தா அது அருவி, கீழ்ந்து மேல போனா அது குருவி. மேல இருந்து கீழ்ந்தா அது அருவி, கீழ்ந்து மேல போனா அது குருவி. பறந்து போகுது இல்ல? மனுஷனுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு வேற்றுமை இருக்கு. என்ன சொல்லு? மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு வேற்றுமை இருக்கு. ஆமா புரியா? வெளிநாடு பட்டவாடு பத்தி தூர தெரியல. என்ன விலங்குகள் தான் உசந்தது, மனிதன் மட்டமானது. அதுக்கு 5 அறிவு தான். ஆனா அதான் வசதி. நம்மளாம் மட்டம். ஏன் தெரியுமா? இந்த ஆடு மாடுதான் நடக்குது பாரு, அங்க புல்லு முளைக்கும். அது மேஞ்சா கூட முளைக்கும். ஆனா நம்ம நடக்கிற இடத்த புல்லே முளைக்காது. வச்சவனே காஞ்சு போகுது.
அவ்வளோ இதுல இருக்கிறான் மனுஷன், அவ்வளோ பெந்து போய்க்கிறான், கெட்டானுங்குது மொத்தம். அவன் வச்ச உடனே காஞ்சி போகுது. அவன் நடக்கிற இடத்துல புல் மொழிக்குதா போய் நான் 4 ட்ரை பண்ணி பார்க்கறேன். யாரு நீ நந்த நந்த நான் இல்ல, நானோ இல்லாட்டு நடக்கத பார்க்கறேன். போய் நடக்க வச்சு போய் ஆமா ஒரு நாள் பூசி இருக்கிறது. சரி பரவாயில்ல. இன்னொரு கேள்வி. என்ன கேள்வி? ஆண்டவன் எலிக்கு வால் வச்சு இது கூட ஒரு கதை. கேள்விதாம்மா, பதில் எப்படி சொல்றேன்னு பாக்கணும். அதோட படிப்பு என்ன பச்சா வால் வைக்க, உன்ன பச்சா எலிக்கு மட்டும் ஏன் வச்சு? மாட்டு குத்தா வச்சிருக்கான். ஆட்டுக்கு ஏன் வச்சான்னு எனக்கு தெரியும். கொசுவை கண்டா தள்ளி விட்டு மாட்டு குத்தா வச்சிருக்கான். ஆட்டுக்கு ஏன் வால் வச்சான்னு எனக்கு தெரியும். அது குடுக்க போட்டா தள்ளி விட்டு. நாய்க்கு குத்தா நாய்க்கு ஏன் வால் வச்சான்னு எனக்கு தெரியும். ஏன்னா சாப்பாடு போட்டா நன்றி சொல்லி டிங் டிங்னு ஆட்டு ஓடும். குரங்கு ஏன் வால் வச்சான்னு எனக்கு தெரியும். மத்தல இது கீழே சுத்தி நிக்குது. எலிக்கு ஏன் வால் வச்சா? அதனுடைய படிப்பு அது கிடையாது. எலி எப்பனா ஓட்டு சேர்த்து விட்டா புடிச்சு போய் போறது. சாரி எப்படின்னு செக் பண்ண. அயல்நாட்டை வடைத்தவனை எதற்கான சென்று இப்போது கண்ணி பருவத்தை விட்டு மங்கை பருவம் உனக்கேற்ற வரனை பார்த்து மனம் முடித்து விட்டான். அப்ப எனக்கு என்ன வயதான இல்ல அப்ப அதுவே காலமா மாறி போச்சு. அதாவது வேலைக்கு போட்டு திருப்பி வந்தா இல்லன்னு தெரியல. மிஸ்கால் கொடுத்து தள்ளி ஓடி போட்டுரும். அதுக்கு அப்பா பேசிட்டாரு. அப்பா என்ன அந்த மாதிரி எந்த அப்பாவும் அது போல வளர்க்கறது கிடையாது. அதுக்குள்ளே மிஸ்கால் கொடுத்து அதுக்குள்ளே ஓடி போயிட்டு என் மகன் ஒரு நெருப்பு நெருப்புன்னு சொல்ல அவன் சிகரெட் பார்த்து வச்சு அப்பா ஒரு பெண்ணின் வயது 21 வயது. அந்த 21 வயது திருமணத்தை முடித்து இல்லறத்தில் அது வயது முதிர்ந்து திருமணம் செய்தால் திருமணம் நான் வேணாம்னு சொல்லப்பா. எனக்கு திருமணம் சரிங்க, நிறைய குழந்தைகள் எல்லாம் பெற்றுக்கணும், என்னுடைய புருஷனை கொண்டு போய் சந்தோஷமா வாழணும்னு இருக்குது. இருந்தாலும் நான் திருமணம் செஞ்சு நான் போயிட்டு அந்த கடைசி காலத்துல இந்த வயதான காலத்துல நம்ம யாருப்பா பாத்துப்பாங்க? நமது நாட்டு மக்கள் இருக்காங்க. நான் கிடக்கிறேன். கபடி இருப்பா. இந்த நாட்டு மக்கள் நீ மனதை உதவும் பின்னாடி ஒரு போய் மண்ணாட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நீ நினைப்பதவன் மக்கள் எப்படியோ மன்னன் அப்படி நடந்தால் எந்த மன்னனுக்கு நான் ஒரு சொல்லுவேன், தப்பா நினைக்காத. எப்பவுமே ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. அதுவும் நல்லா இருக்காது, நீ நல்லா இருக்க மாட்டேன், நாடு நல்லா இருக்காது. அந்த பொண்ணு எப்ப சொல்றா அப்ப பண்ணி வை. அதுவும் நல்லா இருக்கு, நீ நல்லா இருக்க, நாடு நல்லா இருக்கும். சில பேர் தான் தப்பு பண்றாங்க, நிறைய தப்பு பண்றாங்க. அந்த பொண்ணுக்கே சம்மந்தம் இருக்காது. தாய் மாமன் கட்டிக்கிட்டு சொந்த வீட்டு போய் கட்டிக்கிட்டின்னு அவங்க குச்சிட்டாங்க, அவங்க உத போட்டுன்னு வருவான். அவனை கட்டி வச்சு கட்டிட்டு தெய்வத்து போக முடியும். ஏழு போல பண்றீங்க, கட்டாயம் கல்யாணம் பண்றீங்க நீங்க. அதான் நிறைய இத்து ஓடிப்பிட்டு போயிட்டு என்ன உண்மை? என்ன உண்மை? உண்மைதான் உண்மை. உன் விருப்பம் அதுவான மறுத்து அது உனக்கென்று திருமண ஆசை எப்போது வர அப்போ திருமணம் உள்ள பிரியாணி சாப்பிட்டு ரெடியா நீ போ. ஆமா போ. ஆட்டோ ஊருக்குள்ள சுத்தி டீசல் மாடி இந்து மாட்டோம். அந்நாட்டு காவல்காரன் இந்து பாயாண்டா எலினடா உனக்கு ஓலை வந்துக்குதுங்க. ஓலியா 1000 எவ்வளவு? வெட்டுக்குள்ளி வண்டி சத்தம் கட்டக்குள்ளி ஓடா பாலா அவன் 1008 வேலை சொல்ற 2000 எல்லாம் இருக்கு. என்ன ஓலை? நீ எந்த ஓலை பண ஓலை நினைச்ச அது கிடையாதுங்க. உங்களுக்கு நிகிதம் ஓ வந்து இதுமா ஏறா 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 எப்பா என்னடா நடக்குது பாத்துமா நீ கவர்மா இது போல வரும் நான் எதிர்பார்க்கிறேன். இது போல பண்ணுவான்னு என்னதான் நடக்குது அந்த லிங்கத்தை மொத்த தமிழ்ல எழுதி வச்சுக்கிறேன். ஆங்கிலம் விளங்காதவன் தமிழுக்கே தட்டி புத்தி ஆங்கிலம் ஒன்று வாழ்க அதெல்லாம் பார்த்து கேவலமா பாருங்க. விளையாட்டாளக்கூடிய மோகன்ராஜ் வரையும் முதல் யாருன்னு மணி விளையாட்டாளக்கூடிய மணிமாற மன்னன் எனக்கு சேர வேண்டிய கப்பப்பணம் 3 ஆண்டு காலமா நீ செலுத்த களத்திற்காக இந்த வீத கண்ட ஒருவா காலத்தில் கப்பப்பணம் செலுத்தவில்லையே முன்னாடி நான் போல் அங்கு கொஞ்சம் விளையாடும் கண்ணியில பெண்களுக்கு மஞ்சள் அடுத்து பணி புரிந்தாயா, நாத்து நட்டாயா, பணிபரித்தாயா, இன்னும் ஏறு வாக்கியா, அந்த குடிக்கிறது வீசை
அடக்கி தான் துண்டு ஆகி விட்டுது இல்ல உக்கால தூக்கிட்டு அம்மா எய்தவன் அங்கிருக்க வந்தவன் வந்து எல்லப்பை அப்ப நீ ராவணனா கும்பகனா ஒரு ஆஞ்சநேயர் அவன் ராமன் ஏன்னு சொன்னார் பகைவனா இருந்தாலும் வந்தார வாழ வைத்த இந்த தமிழன் ஆனா நீ தூதுவனாக வந்தவா பிழைத்தா உனக்கு சிறந்த உணவு இருக்கிறது நீ உணவறிந்து உண்ணாடு செல் அவன் எப்போது என்று போர் சொன்னாலும் அவனை போரிலே பணத்தை பெற்றவனுக்கு எதிரியா இருந்தாலும் எங்க நாட்டுக்கு வந்தா சாப்பாடு போட்டு அடிக்க வேண்டியது எங்க கடமை அதனால உடனே பிரியாணி சாப்பிட்டு ஒரு கோட்டை சாப்பிட்டு போ அதுக்கு கொடுக்கறா நான் சண்டைக்கு வந்தா நான் என்ன எதுவும் பண்ண கூடாது எவனா போட்டு அச்சுமோ போ போனா போய் எடுத்துட்டு வருவான் என்ன பண்ணுவான் பார்த்தான் படைகளுக்கு வழக்கு நம் நாடு வழங்கட்டு இதற்கெல்லாம் காரணம் யாருக்கு அவன் முப்படை தளபதி ஆள வந்தான் ஆமா இதுவரை அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் இந்த படையெடுக்கும் அளவுக்கு இப்போது நம்ம கொண்டு வரலாம் புறப்படு போகலாம்